ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி பிரியாணி. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறி மசாலா பட்டையில் உள்ள பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய் எல்லாமே எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கறி மசாலா பட்டை வீட்டிலே அரைச்சது, கறி மசாலா பொடி, பிரியாணி பொடி, அப்புறம் 2 பாக்கெட் தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறமா பாஸ்மதி அரிசி வந்து 2 கிளாஸ் எடுத்துருக்கு. அதை நல்லா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் வாங்க பார்க்கலாம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு. பிரியாணிக்கு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய், பசு நெய், சுத்தமான பசு நெய், பிரியாணி வந்து எங்கள் அக்கா நல்லா பண்ணுவாங்க. அதான் எங்கள் அக்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா நெய் உருகையும் நான் விறகடுப்புலேயே வச்சு நாங்கள் சமையல் பண்ணுறோம் வெளியே. நெய் நல்லா உருகையும் கரம் மசாலா பட்டை எல்லாத்தையும் போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். பொன்னிறமாக ப்ரௌன் கலரில் வரணும். பிரியாணிக்கு ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க எங்கள் வீட்டில் ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, என் மதினி, என் தம்பி, குட்டி பசங்க எல்லாருமே இருந்தாங்க. ஜாலியாக பேசிட்டு 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்து சமையல் பண்ணி நல்லா பேசிட்டு சிரித்து விளாண்டுட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா இடையில நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் வேகிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதான் சீக்கிரமாக வேகும், வதங்கும். அப்புறமா அரிசிக்கு வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த அரிசியை ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா வடிச்சிருங்க. பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கோம் பிரியாணிக்கு. ஒவ்வொருத்தவங்க அப்படியேவும் போடுவாங்க, சமையல் பண்ணும்போது அப்படியேவும். நாங்கள் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படியேவும் போடுறோம். உப்பெல்லாம் போடலை. நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா வடிச்சிருங்க. பார்த்து கிண்டி விடணும், உடஞ்சிரும். கிண்டி விட்டு அப்புறம் மூடி வச்சு வடிச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், வதங்கிடுச்சு வெங்காயம். இப்படி தான் ப்ரௌன் கலரில் வரணும், ரொம்ப கருக விடக்கூடாது. அதான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறமா தக்காளி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா மல்லிச்செடி அதை போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகா, தக்காளி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கல்லுப்பு. வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா வேற போட்டிருக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. தயிர் 1.5 பாக்கெட்டு. நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம். மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்படி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெட் கலரில் எப்படி வந்திருக்குன்னு. கழுவி வச்சுருந்த நாட்டுக்கோழி கறி அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கறிக்கு கொஞ்சம். நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கினப்பட்டி அப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த 2 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கறி நல்லா வேகட்டும். இடையில கிண்டி பார்த்துக்கோங்க கறி வெந்திருக்கான்னு. நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கோங்க. நல்லா கறி நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை கொட்டிக்கலாம். நல்லா பார்த்து கிண்டணும், அரிசி உடைஞ்சிடக்கூடாது. எலுமிச்சம்பழம், அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க.
நெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு வந்து நெய் தான் டேஸ்ட்டே. லேசாக கிண்டி விடுங்க. இந்த நெய்யெல்லாம் ஊற்றிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் படும்படி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா தம் போட்டுக்கலாம். தம் போட்டு மேலே கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பிரியாணி ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். சுட சுட ஆவி பறக்க நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்துக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Bye.